நானே வெளிச்சம், நானே மகிமை. தண்ணீர் அப்படின்னா வெளிச்சம், திராட்சை ரசம் அப்படின்னா மகிமை. இருளில் வெளிச்சம் தேவை, ஆலயத்தில் இருப்பவர்களுக்கு மகிமை தேவை. இருளில் யூதர்கள் அல்லாதவர்கள் நாம் இருந்தோம், ஆலயத்தில் யூதர்கள் இருந்தார்கள். அப்ப இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் தேவை, ஆலயத்தில் இருப்பவர்களுக்கு மகிமை தேவை. யூதர்களுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். யூதர்கள் அல்லாதவர்களாக நமக்காக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சிமியோன் இதை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை குறித்து சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இயேசுவை தன்னுடைய கரத்தில் வைத்து, குழந்தையாக இருக்கிற இயேசுவை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, யூதர்கள் அல்லாதவர்களுக்கு ஒளியாகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு மகிமையாகவும் இவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஏன் இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படின்னா, ஆண்டவர் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றாரு. சோதரம், யூதர்களே, உங்களுக்கு மகிமையாக நான் இருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். யூதர்கள் அல்லாதவர்களுக்கு வெளிச்சமாக நான் வந்திருக்கிறேன். எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்ம மத்தேயு 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் அவங்க? யூதர்கள் அல்லாதவர்கள். அப்ப அப்படின்னா தோத்திரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம், நானே உனக்கு வெளிச்சமாக, நானே உனக்கு மகிமையாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மகிமை என்ன, நம்ம பெருமை என்ன? நான் நினைக்கிறேன் நம்ம பாஸ்டருடைய பிள்ளைங்க, தோத்திரம், ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்ல விரும்புகிறேன், நம்ம பாஸ்டருடைய பிள்ளைங்க 2 பேர் இருக்காக நினைக்கிறேன். ஓகே, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. ஓகே, 2 பேர். அவங்க 2 பேர் இங்கே இருக்கும் பொழுது பொதுவாக அந்த இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தேன், நான் இருந்தாலும் அப்படித்தேன். தோத்திரம், நான் யார் தெரியும்ல? நான் யார்? தோத்திரம், நான் பாஸ்டருடைய பையன். தோத்திரம், ஹலோ, தோத்திரம். நான் நினைக்கிறேன், நீங்கள் ஸ்கூலில் டீச்சர் இருப்பீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க அந்த கிளாஸ் ரூமில் வருவாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? தோத்திரம். நான் யார்? தோத்திரம். ஆமாம், நம்ம அப்பாவோ அம்மாவோ நல்ல போஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னா நாம் எப்படி என்ன சொல்லுவோம், நம்ம எப்படி நடந்துக்குவோம் அப்படின்னா, தோத்திரம், என் அப்பா யார் தெரியும்ல? தோத்திரம். ஆமாம். ஹலோ, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மகிமை அளவிட்டா அதை விட ஒரு பெரிய மகிமையாக நான் உனக்கு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன். நான் அப்படியே தலைக்கீழ சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்ப முதல்ல இருந்து கரெக்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். ஹலோ, இன்னொரு இந்த கதையெல்லாம் வேணாம், இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சு கூடாது. தோத்திரம். இன்னொரு முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆதாமின் தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க.
ஆதாமின் தேவனா சொன்னீங்க? ஐயோ, ஆமே, உங்க பேரை சொல்லி சொல்லுங்கம்மா, அது தேவை முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, இதை விட ஒரு பெரிய மகிமை, இதை விட ஒரு பெரிய பாக்கியம், இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம், இதை விட ஒரு பெரிய அற்புதம் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் உனக்கு வெளிச்சமாகவும் நானே உனக்கு மகிமையாகவும் இருப்பேன். ஹல்லேலூயா. ஹலோ, நான் நினைக்கிறேன் அந்த எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பான்னு தெரியல. ஏன்னா அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணத்தை வச்சுட்டேன் எல்லா மதிப்பும் நம்ம ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படித்தேன். அப்போ அப்படின்னா அவங்க எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பாங்க எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் அம்மாவுடைய உருவத்தை பார்த்தா ரொம்ப பெரிய பணக்கார மாதிரியும் தெரியல. ஆமாம், அதுவும் தெரியும் தானே? ஆமாம், அதுவும் தெரியல. அப்போ கட்டாயம் வெக்கப்பட்டிருப்பாவ நிறைய. ஹலோ ஹலோ, அந்த வெக்கெல்லாம் சாதாரணமானது. மகிமையின் கர்த்தர் நேர இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே எந்த மதலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதலையும் தாண்டுவேன், எதையும் செய்து முடிப்பேன். தோத்தரன். ஏன்னா மகிமையின் தேவன். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்களின் கர்த்தர் அவர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவரான். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, தோத்திரம், நானே உனக்கு வெளிச்சமாக மகிமையாக இருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் இந்த முதல் அற்புதத்தை செய்தார். இந்த முதல் அற்புதம் உங்க வாழ்க்கையில அப்படியே 100% நிறைவேறுவதாக. ஆமென். கடைசியாக இப்போ மேல் மூச்சு கீழ் மூச்சு விட்டுக்கலாம், மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். ஏன்னா முடிக்க போறேன். கடைசியாக ஆமாம், ஓகே, நான் முழு உலகத்திற்கும் மேசியாவாக வந்திருக்கிறேன் என்பதை இந்த அற்புதத்தின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம், நிக்கதேமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்றார். நிக்கதேமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்றாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். யோவான் 3:2 சேர்ந்து வாசிக்கலாங்களா? அவன் ராக்காலத்திலே ஓகே, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறு ஒருவராலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. கவனிக்கணும். 2வது அதிகாரம் கானாவூர். கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதம் செய்கிறார். இந்த அற்புதத்தை இந்த நிக்கதேமு அவர்களும் பார்க்கிறார். இந்த நிக்கதேமு கானாவூரை சார்ந்தவர். இந்த நிக்கதேமு கானாவூரை சார்ந்தவர். அவரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அந்த கல்யாணத்தில் இருக்கிறார். அந்த கல்யாணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நிக்கதேமு பார்க்கிறார். இந்த 2வது அதிகாரத்துடைய அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த கல்யாணத்தை முடிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாரு. எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அங்கே புறா விற்கிறவங்க, காசுக்காரர்களை எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது என்னுடைய பிதாவின் வீடு. 2வது அதிகாரத்துடைய பின்னணி இதுதான். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கவனிக்கிற பார்த்த நிக்கதேமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்றாரு, தோத்திரம், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால்,
நிக்கதேமுவை போல பலர் அங்க இருக்கிறாங்க. இப்ப நிக்கதேமு வந்து இயேசுவிடத்தில் சொல்றாரு, நாங்கள் இதை குறித்து பேசுகிறோம் அப்படிங்கிறார். நாங்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, நிக்கதேமுவை போல இருக்கிற வேத பாரகர்கள், வேத வசனத்தை போதிக்கிறவர்கள், நியாய சாஸ்திரிகள், ஜட்ஜ். இப்ப அவர் வந்து சொல்றாரு, நாங்க எல்லாரும் பேசிக்கிறோம். என்ன பேசிக்கிறோம் அப்படின்னா, நீ தேவனிடத்தில் அந்த போதகர். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னா, நான் இந்த முழு உலகத்திற்கும் மேசியாவாக வந்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக, அறிவிப்பதற்காக, சொல்லுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முதல் அற்புதத்தை, கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே 2வது அதிகாரம் போட்டிருக்கேன். 2வது அதிகாரம் இல்லை, 3வது அதிகாரம். யோவான் 3வது அதிகாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நிக்கதேமு இயேசுவிடத்தில் வந்து சொல்றாரு, நிக்கதேமு இயேசுவிடத்திலிருந்து வந்து சொல்றாரு, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த குமாரன், நீர் மேசியா அப்படின்னு நிக்கதேமு அங்க டிக்ளேர் பண்றாரு. அப்படி டிக்ளேர் பண்ண உடனே இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு செய்தி சொல்றதை நம்ம வந்து பார்க்கலாம். 13வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நிக்கதேமு இயேசுவிடத்தில் வந்து சொல்றாரு, அற்புதத்தை பார்த்த உடனே, இயேசுவே நீ மேசியா, இயேசுவே நீ ரட்சகர், இயேசுவே தோத்திரம், நீ தேவனுடைய குமாரன். உடனடியாக இயேசு சொல்றாரு, நான் சிலுவையில் சாக வேண்டும். நீ மேசியா அப்படின்னு டிக்ளேர் பண்ற, நான் மேசியா என்று சொன்னால் நான் சிலுவையில் சாக வேண்டும். எதற்காக சிலுவையில் சாகணும் அப்படின்னா, தோத்திரம் உலகத்தின் மக்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் அவர்களை ரட்சிக்க வேண்டும். அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் தோத்திரம் நான் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். ஏன் நிக்கதேமுக்கு இந்த செய்தி சொன்னார்? அது ஒரு தனி செய்தி, அது மறுபடியும் இப்போ போட்டு நான் பேச விரும்பல, அதை அப்படியே விட்டுடலாம். பட் அந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மேசியா, நான் மேசியாவாக வந்திருக்கிறேன் என்பதை முதல் அற்புதத்தின் மூலியமாக யாருக்கு சொல்ல வேண்டுமோ அந்த செய்தியை சொன்னாரு. கேட்டவன் புரிந்து கொண்டவன், பார்த்தவன் புரிந்து கொண்டவன் நைட்டை ஓடி வரான், தோத்துறான், ஆண்டவரே நீர் மேசியா. ஹல்லேலூயா. அவன் மேசியா அப்படின்னு டிக்ளேர் பண்ண உடனே இயேசு சொல்றாரு, நான் மேசியா அப்படின்னா நான் சாகணும். வாவ். நான் நினைக்கிறேன், தோத்துறேன் ஐயா, ரொம்ப சூப்பரியா நீர், ஐயோ வாய்க்கிடியே பேசுறீர் ரொம்ப நல்லா இருக்குது, தோத்திரம். ஒருத்தர் நம்மளை பற்றி பெருமையாக பேசுனாங்கன்னா உடனே சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் இன்னும் ரைட், ஐயோ தோத்திரம். இப்போ இயேசுவை வந்து புகழ்றாரு இந்த நிக்கதேமு. ஹலோ, இயேசு மண்டை மேலே ஒரு அடி அடிக்கிறாரு, நீ சொல்கிறது உண்மைத்தேன், ஆனால் நான் சாகணும். மை காட். ஹலோ, மேசியா என்றால் சாகணும். அற்புதத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்காக சாக போகிறேன். இன்னைக்கு தண்ணீரை திராட்சரசமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சபைக்கு என்னுடைய இரத்தத்தையே நான் திராட்சரசமாக கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அற்புதத்திலே ஆண்டவர் இதை அறிவிக்கிறார்.